ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், சோம்பு ரெண்டையும் போட்டுக்கலாம். இப்போ நான் சோம்பு போடுறேன். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். நம்ம மல்லி ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும். மல்லி, சீரகம், சோம்பு இது 3 நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ இது 3 நல்லா பொரிஞ்சதும் நம்ம அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 இல்லாட்டா 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடுப்பில் அந்த மல்லி, சீரகம், சோம்பு கருகிரும். அதனால் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் புளி ஊற்ற போகிறதில்ல, அதனால் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் புளி ஊற்ற போகிறீங்கன்னா தக்காளி குறைச்சிக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கலாம் போதும். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நான் ஒரு தேங்காய்ச்சல் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டை கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். தேங்காய்ச்சல் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போடலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரியுது. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம்.
நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பூடு அளவு தோல் உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் உள்ளே போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் பூடு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி கிண்டிக்கோங்க. நல்ல வாடையாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசால் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ நான் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயில் லேசாக கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எந்த சமையல் பண்ணாலும் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொழப்பாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொதித்து வரும்போது இன்னும் கெட்டியாயிரும். நல்லா கமன்னு இருக்குது. இப்போ தண்ணியை கலந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதற்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டை போட போகிறோம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரித்து முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நான் முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு ஸ்பூனால் 2 பக்கம் கீறி உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் மசால் பொடி கொஞ்சம் பிடிக்கும். இந்த மாதிரி கீறிக்கோங்க. ஒவ்வொரு முட்டையும் அந்த மாதிரி கீறி நம்ம போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.